இந்த கேபேஜ்னு சொன்னாலுமே பல பேர் மூஞ்சி சுளிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த கேபேஜ் எக் பொடி மாஸை டேஸ்ட் பண்ணால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி. 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் வச்சுக்கிறேன், 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன், கடுகு சீரகம் போட்டுக்கிறேன், அது நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன், பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன், பச்சை மிளகாவை பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கிறேன். இதெல்லாம் வதக்கிட்டு கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கோஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க, நல்லா வதக்கி விடுங்க. கோஸ் நல்லா வேகணும், வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கிறேன். இப்போ கோஸ் வெந்துடுச்சு. கொஞ்சம் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 முட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை கோஸ் கூட சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம எக் பொடி மாஸ் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.